பூங்காட்டு திரும்புமா அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, குமரனோட தங்கச்சியை பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து மிரட்டிட்டு இருப்பான். அவங்கள ஹோட்டலில் வந்து தப்பாக வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், அதனால நான் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிட்டு இருப்பான். அந்த விஷயத்த வீட்டில் சொல்ல முடியாமல் அவங்க வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஆனந்திக்கிட்ட சொல்லவும், ஆனந்தி வந்து நல்லா யோசித்து நல்ல முடிவாக எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்களுக்கு பதிலாக வந்து அவங்க ஹோட்டலுக்கு போய் பார்த்திங்கன்னா அந்த பையனை போலீஸ்கிட்ட மாட்டி கொடுத்துருவாங்க. இந்த விஷயம் நியூஸில் வந்து எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. இதனால் ஆனந்தியை தான் அந்த பையன் தப்பாக வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, குமரனோட வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆனந்தியை பற்றி தப்பாக பேசுவாங்க. அதில் குமரனோட சித்தி பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தியை பார்த்து, இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து அந்த பையன் வீடியோ எடுத்து வச்சுருக்கான், எப்போ வேணாலும் இந்த வீடியோவை வெளியே விடலாம், அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு ஒரு நாள் தற்கொலை பண்ணிக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு குமரனோட தங்கச்சி பார்த்திங்கன்னா ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி வந்து, நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய உதவின்னு சொல்லிட்டு நன்றி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா அவங்க தங்கச்சியை வந்து குமரனோட வீட்டில் வந்து சொல்ல போகிறாங்க. இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டது ஆனந்தி இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரோட ரியாக்ஷனும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.